ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2025 நடந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீட்ஸ் திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூ என்டர்பிரைனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பான்ஷன். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, முதல் தலைமுறையை சேர்ந்த தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா 25% கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூலதனம் நம்ம வாங்குகிற கேபிட்டல் அமௌண்ட்டில் சப்சிடி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வட்டி கட்டுவோம்ல, வட்டிக்கான மானியமும் 3% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஏஜ் 21லேருந்து 45க்குள்ளே இருந்தால் நம்ம இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். சிறப்பு பிரிவினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பெண்கள், எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இராணுவத்தினர், இந்த மாதிரி சிறப்பு பிரிவினராக இருந்தோம் அப்படின்னா நமக்கான அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது 21லேருந்து 55க்குள்ளே நம்ம இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இது ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்சென்டிவ் ப்ரொவைடிங் ஸ்கீம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்கீமில் நமக்கு 25% மூலதன மானியமும் கொடுப்பாங்க, 3% வட்டி மானியமும் கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சிறப்பு பிரிவில் உள்ள ஆர்வலர்கள் 55 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஸ்பெஷல் கேட்டகரி பர்சனுக்கு 21லேருந்து 55 வயது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திரும்பி செலுத்தும் காலம் முழுவதும் 2% வட்டி மானியம் வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படிங்கிறது 3% கொடுப்பாங்க. திருப்பி செலுத்தும் காலம் முழுவதுக்கும் நம்ம 3% வட்டி மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதனால் தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இந்த நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமு தமிழ்நாட்டில் போட்ட ஒரு ஸ்கீமு. 2012-13 ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட்டில் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இது முதல் தலைமுறையை சேர்ந்த தொழில் முனைவோருக்காக வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்சென்டிவ் வழங்குகிற ஸ்கீம் கிடையாது. மூலதன மானியமும் கொடுப்பாங்க, வட்டி மானியமும் கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்டு அப்படிங்கிறது ராங். ஃபோர்த்து கரெக்டு. அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 2 and 4 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த மாநிலத்தில் முதன்முறையாக தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் 2016 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு 50 மில்லியன் எரிவாயு இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டம் தான் எது அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டு தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வர்ணாசிரம சங்க மாநாடு மே 31, 1930 டேஸ் என்ற இடத்தில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த வர்ணாசிரம சங்க மாநாடு அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கியிருப்பார். சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டில் நடந்திருக்குமா. சுயமரியாதை இயக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, தீவிர ஜாதி எதிர்ப்பு பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பீரியடில் சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வர்ணாசிரம சங்க மாநாடு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதோட முதல் மாநாடு அப்படிங்கிறது 1930 கும்பகோணத்தில் நடந்திருக்கும். அதனால தான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். வர்ணாசிரம சங்க மாநாடு மே 31, 1930 கும்பகோணத்தில் தான் நடந்திருக்கும். ரெண்டாவது மாநாடு 1931 நடக்கும். அது திருநெல்வேலியில் நடந்திருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்க கும்பகோணம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் ஏல இருக்க ஸ்வாநிதி திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட கரெக்டான நேம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறத தான் ஸ்வாநிதி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2020 கொரோனா காலகட்டத்தில் தெரு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தெரு வியாபாரிகள் வந்து தொழில் தொடங்கிறதுக்காக பிணையமில்லா கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தெரு வியாபாரிகள் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 கொடுப்பாங்க. அந்த கடனை நம்ம கரெக்டாக செலுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து 20,000 கொடுப்பாங்க. அந்த 20,000 நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா 50,000 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த கடனை வந்து கரெக்டான பீரியடில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 7% வட்டி மானியமும் இந்த கடனில் வந்து கொடுக்குறாங்க. தெரு வியாபாரிகள் திட்டம் அப்படிங்கிறது ஸ்வாநிதி திட்டம். ஸ்வாநிதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாநிதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முதல் பானிபட் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது 1526 வந்து நடந்திருக்கும். யார் யாருக்கு இடையில அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில தான் நடக்கும். இப்ராஹிம் லோடி யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தில் மாம்லுக் துக்ளக் சையது முகமது லோடி அப்படிங்கிற வம்சங்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த லோடி வம்ச அரசர் தான் இப்ராஹிம் லோடி. அவருக்கும் பாபருக்கும் இடையில நடந்ததான் முதல் பானிபட் போர் 1526 நடக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கான்வா போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கான்வா போர் அப்படிங்கிறது 1527 நடந்திருக்கும். இந்த போர் யார் யாருக்கு இடையில அப்படின்னா பாபருக்கும் ராஜபுத்திர அரசரான ராணா சங்காக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சந்தேரி போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்தேரி போர் 1528 வந்து நடந்திருக்கும். இந்த போர் வந்து பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையில நடக்கும். அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க காக்ரா போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, காக்ரா போர் அப்படிங்கிறது பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில வந்து நடக்கும். அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 4, 1, 2, 3 அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. இரண்டாவது பானிபட் போர் அப்படிங்கிறது 1556 நடக்கும் அக்பர் காலத்தில். இரண்டாவது பானிபட் போர் அப்படின்னா அக்பரோட பாதுகாவலராக இருந்த பைரம் கானும் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு அப்படிங்கிறவருக்கும் இடையில நடக்கும். இதில் பைரம் கான் அப்படிங்கிறவரும் வெற்றி பெற்றுவார். மூன்றாவது பானிபட் போர் அப்படிங்கிறது 1761 மராத்தியர் காலத்தில் நடக்கும். அந்த மூன்றாம் பானிபட் போர் அப்படிங்கிறது மராத்தியர்களுக்கும் ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவருக்கும் இடையில நடக்கும். இந்த போரில் வந்து மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருவார். அதனால மூன்றாவது பானிபட் போரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மராத்தியர்களுக்கு சாவு மணி அடித்த போர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மூன்றாவது பானிபட் போர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்திய அரசு சட்டம் 1919 அப்படிங்கிறது மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்திருக்கும். 1935 கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டு கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். அப்போ இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்க 1935 கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க இந்திய அரசு சட்டம் 1935 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் எது அல்லது எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது 1967 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கான திருமண உதவி திட்டம் தான் எது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது. அப்போ சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது விதவை மறுமணம் செஞ்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கான திருமண உதவி திட்டம் தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது. அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1975 தான் அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 1981 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா விதவை மகள் திருமணம் இருக்குல்ல அவங்களுக்கான திருமண உதவி திட்டம் தான் இது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் ராங்காக தான் இருக்குது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்னை தெரசா திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது 1985 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் தான் அன்னை
தெரசா திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3 அப்படிங்கிறது தான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய சரியானது அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1798 மே 31 பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 3510 பகோடாக்களாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா மொத்த நிலுவைத் தொகை அப்படிங்கிறது 3310 பகோடாக்களாக இருக்கும். அதை வசூல் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியாளரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு சொல்லிட்டு போயிடுவார். அவர் ராமநாதபுரத்தில் போயிருப்பார், சந்திக்க முடியாது. அதுக்கப்புறம் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 2 இடங்களையுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாக்சனை சந்திக்கிறதுக்காக போயிருப்பார். அப்போயும் அவர் சந்திக்க மறுத்திருப்பார். அப்புறம் கடைசியாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1798 செப்டம்பர் 15 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராமநாதபுரத்தில் போய் இவரை சந்திச்சிருப்பார். ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்க போகிறப்போ ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை 3 மணி நேரம் நிற்க வச்சுருப்பார். அப்போ அங்கே ஒரு போர் நடந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ராமநாதபுரத்துலேருந்து தப்பிச்சு போய் மதராஸ் ஆட்சி குழுக்கு இந்த மாதிரி இவர் அவமதித்ததையும் சரி இந்த மாதிரி நடந்த சம்பவங்களையும் சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டராக எழுதி போடுறாரு. மதராஸ் ஆட்சிக்குழு இதெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஜாக்சன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கு பொதுவாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஸ்ஆர் லூசிங்டன் ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கு பொதுவாக லூசிங்டன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1798 சிவகிரி பாளையக்காரர் மகனும் அவருடைய ஆலோசகர் மாப்பிள்ளை வன்னியனும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சிவகிரி பாளையக்காரரோட பையன் தென்னிந்திய கூட்டமைப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் சிவகிரி பாளையக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருப்பார். அவர் இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய விரும்பலை. அப்போ அவரை இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ட்ரை பண்ணதுனால தான் அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறவங்க தாக்கியிருப்பாங்க. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 1798 சிவகிரி பாளையக்காரர் சேரலை, சிவகிரி பாளையக்காரரோட பையனும் அவரோட ஆலோசகரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் போய் என்ன பண்ணுவாங்க தென்னிந்திய கூட்டமைப்பில் இணையிறது பற்றியும் ஆங்கிலேயரை எதிர்க்கிறது பற்றியும் ஆலோசனை நடத்துறதுக்காக போயிருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சாத்தூர் பாளையக்காரர் விஜய ரகுநாத அமர் கட்டபொம்மனை களப்புறா காட்டுப்பகுதியிலிருந்து பிடித்து எதிராளிகளிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தவறு. ஏன்னா இந்த விஜய ரகுநாத அமர் இருக்கார் இல்லையா, அவர் புதுக்கோட்டையை சேர்ந்த மன்னர், அவர் சாத்தூர் பாளையக்காரர் கிடையாது. அதனால ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். நமக்கு சரியானது தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறதா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்க 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறதா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர்டி பானர்ஜி மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஹரப்பா 1921 தயாராம் சஹானி அப்படிங்கிறவரை அகழாய்வு செய்வார். 1922 மொகஞ்சதாரோவை அகழாய்வு செஞ்சவர் ஆர்டி பானர்ஜி. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மொகஞ்சதாரோ மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா ஹரப்பா அப்படிங்கிறது தான் எங்கே இருக்குது அப்படின்னா மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்க சிந்து மாகாணத்தில் இருக்க லட்கானா மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 3வது பெரிய பொது கட்டிடம் பெரிய குளியலறை மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பொது கட்டிடம் பெரிய குளியலறை அதுக்கப்புறம் மதகுரு என அழைக்கப்பட்ட பூசாரி அரசன் நடனமாது இது எல்லாமே மோஸ்ட்லி மொஹஞ்சதாரோலேருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பாலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஹரியானாவில் இருக்க ராகி கரிக்கியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதிர்ச்சியாக ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கு சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா மொத்தம் 17 கோல்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு கோல்ஸ்க்கும் மார்க்கு போட்டு டோட்டலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. 2023-24 படி தமிழ்நாடு மொத்தம் வந்து 100 மார்க்கில் 78 மார்க் அப்படிங்கிறது எடுத்திருக்கும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு வந்து 0லேருந்து 100 வரைக்கும் மார்க் கொடுப்பாங்க. அதில் 0லேருந்து 49 வாங்குறவங்கள ஆஸ்பரண்ட் அப்படின்னும், 50லேருந்து 64 எடுக்கிறவங்கள பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு கீழேயும், அதுக்கப்புறம் 65லேருந்து 99 வரைக்கும் எடுக்கிறவங்கள ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகிரிலையும், 100 மார்க் எடுக்கிறவங்கள அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பிரிச்சிருக்காங்க. நம்ம ஓவராலாக எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா 78 மார்க் எடுத்திருக்கோம் 100க்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்த 65லேருந்து 99 வரைக்கும் இருக்க ஃப்ரண்ட் ரன்னருங்கிற கேட்டகிரியில் இருக்கனால தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த கேட்டகரி கீழே வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் மாநிலங்களில் திருநங்கை நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநங்கை நலவாரியத்தை அமைச்ச முதல் மாநிலம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு தொடர்பாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது பாருங்கள். சுகாதார காப்பீட்டுக்கான இலவச அணுகல் அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு வந்து 50 மில்லியன் மக்களுக்காவது இலவச எல்பிஜி எரிவாயு இணைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா பெண்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தொழில் முனைவோர் ஆகணும், அவங்கள வந்து ஆதரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 பாருங்களேன். பெண்கள் மற்றும் எஸ்சி சமூகங்கள் மத்தியில் தொழில் முனைவோரை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2014 கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு. எல்லாருமே பாஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்மளோட இப்போ சிலிண்டருக்கான ஒரு மானியமும் சரி மற்ற எல்லா மானிய தொகைகளும் சரி நம்ம வங்கி கணக்கிலே வரவு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அது பாருங்கள். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க நிதி சேவைகளுக்காக மலிவு அணுகலை விரிவாக்குதல் அப்படிங்கிறது. அப்போது ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க 2, 1, 4, 3 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வ.உ. சிதம்பரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வ.உ. சிதம்பரம் தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிடாரத்தில் தனது நிலத்தை விட்டு சுதேசி நீராவி கப்பலை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். வ.உ.சி அப்படிங்கிறவர் 1906 அக்டோபர் 16 அன்றைக்கி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து தொடங்குவார். இதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிடாரத்தில் இருந்த நிலத்தை விற்று தான் என்ன பண்ணுறாரு அந்த கம்பெனியை வந்து தொடங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பானிலிருந்து வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அவர் மொத்தம் 2 கப்பல் வாங்கியிருப்பார். SS காலியோ லாவோ என்ற 2 கப்பலை வாங்கி கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே இயக்கினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பல் அவர் எங்கேருந்து வாங்கியிருப்பார் அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்தும் இங்கிலாந்துலேருந்தும் தான் வாங்கியிருப்பார். ஜப்பான்லேருந்து வாங்கலை. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கொழும்பிலிருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவின் பொதுமக்கள் அவரது கப்பலை ஆதரித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதான் அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது. அப்போ
இந்த கொழும்புல இருந்து பயணிக்க வேண்டிய வர்த்தகர்களும் சரி பொதுமக்களும் சரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வஉசியோட கப்பலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. நமக்கு உண்மையான கூற்று தானே கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.